தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 2ஆம் வாரம், டிசம்பர் 10ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரும் சுமை சுமந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நம்ம எல்லாரையும் என்ன பண்றாரு? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? கஷ்டமா இருக்குன்ட்டு வேற ஒரு விஷயத்த நோக்கி தேடி ஓடுறோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பே. கஷ்டமா இருக்கு, முடியல, என்னால சுமைய தாங்க முடியல அப்படின்னா யாரை நோக்கி நம்ம போணும்? கடவுளை நோக்கி போணும். ஏசப்பாவை நோக்கி நம்ம போணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்களேன், சூப்பரா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஏன்னா நான் வந்து உங்கள கனிவா பார்த்துக்கிறேன். மனத்தாழ்மையோட இருக்கேன். அதனால ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஏசப்பா இன்னொன்னு என்ன சொல்றாரு? அப்படி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? என்னோட நுகத்த நீங்க ஏத்துக்கோங்க. என்னோட கஷ்டத்த, என்னோட சுமைய நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்றாரு? நாம கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வச்சுட்டே இருக்காரு. அவரோட சுமை வந்து எளிதா இருக்குமாம். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அந்த சுமை. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? இவ்ளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு தவறான வழியில போகாம, ஏசப்பாவ நோக்கி போய் அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டு, அவரோட சுமைய நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம அந்த இளைப்பாறுதல அனுபவிச்சுட்டோம்னா, வேற எங்கேயும் நம்ம போமாட்டோம். ஏசப்பா கூடயே இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.